சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்னேகா சில்லாவை கூட்டிகிட்டு வந்து சிந்துவை பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையும் எல்லார் முன்னாடியுமே சொல்ல வச்சுருவாங்க. ஆனால் இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த சின்ன குழந்தை சொன்னாலுமே யாருமே நம்ப மாட்டாங்க. ஸ்னேகா பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி சுல்லாவோட அம்மாவுக்கு வந்து ஃப்ரீயாக ஆப்ரேஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி தான் சுல்லாவை இந்த மாதிரி பேச வச்சுருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புவாங்க. சஞ்சயும் அதே தான் வந்து சொல்லுவார். இதனால் பார்த்தீங்கன்னா, யாருமே இந்த சிந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த மாதிரி சிந்துவை வந்து மகா வந்து ரொம்பவே திட்டுவாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க மனசாட்சியே இல்லாமல் எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிந்து கொஞ்சம் கூட வாயை திறக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி சிவாவும் கொஞ்சம் கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் மகாக்கு இந்த மாதிரி வந்து ஸ்னேகா வந்து பார்த்தீங்கன்னா பணமும் வைர நெக்லஸும் கொடுத்த விஷயம் தெரிய வந்துடும். இதனால தான் நீ வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி மகாவை திட்டுவாங்க. அப்படிலாம் இல்லைக்கா, நான் என்னோட பிள்ளை சிவாக்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மகா சொல்லுவாங்க. ஸ்னேகா வந்து ஒரு ஃப்ராடு, அவளே வந்து அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக வேண்டியவ. அவன் வந்து இப்போ சிந்து சிவானால தான் வெளியே இருக்கா. அப்படிப்பட்டவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு மகா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்லி, அது மட்டும் இல்லாமல் அவன் உனக்கு கொடுத்த பணத்தையும் வைர நெக்லஸையும் உடனே திரும்ப கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அதையும் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து மகா ஆளாயிட்டாங்க. இவ தான் ஒன்றும் வாங்கி தர மாட்டா, வாங்கி தந்தவனையும் வச்சுக்க விட மாட்டேறே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியை மகா திட்டிட்டு அந்த நகையை எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சிந்து இது வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ தான் சிந்து மாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.